ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் நிறைய காய்கறி இருந்தாலும் பிரச்சனை, காய்கறியே இல்லைனாலும் பிரச்சனை. இன்றைக்கி காய்கறி இருந்தும் என்ன சமைக்கிறதுன்னு ஒரே குழப்பம். டைம் 12 மணியே தாண்டிருச்சு. ஆனால் இவ்வளோ யோசிச்சும் இன்றைக்கி சாம்பார் கிட்ட தான் போனேன், வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு. சாம்பார் வைக்கவா இவ்வளோ யோசிச்சேன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே நானே பேசிக்கிட்டேன். 2-3 நாளாக கொஞ்சம் காரமாக சாப்பிட்டுட்டே இருந்தோம். சரி, இன்றைக்கி குழந்தைங்களுக்கு சாம்பாரே பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு முள்ளங்கி சாம்பார் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சாம்பார் வச்சு முடிச்சிட்டோன்னா நைட்டு வெண்பொங்கலும் பண்ணிக்கலாம், இட்லியும் ஊற்றிக்கலாம், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு அதுக்கிட்டே வந்துட்டேன். சாம்பார் கையோடு பண்ணிவிட்டு, எனக்கு சாம்பார்னால் ரொம்ப தூரம், எவ்வளோ தூரம்லாம் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு தூரம். வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு மிக்ஸ்டு சப்ஜி மாதிரி பண்ணியிருந்தாங்க, ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். டியூஷன் மேம் சீக்கிரம் வந்துடுவாங்கன்னு சொன்னால் இவரை நம்பவே இல்லை. ஏன்னா நான் எப்போவுமே டியூஷன் மேமை வச்சு தான் பயமுறுத்துவேன். அதனால் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் போச்சு. காலிஃப்ளவர் மட்டும் வெந்நீரில் கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன், காலிஃப்ளவர், இது எல்லாமே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது கூட நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் தாளிப்புக்கு சீரகம் போட்டிருக்கேன், பூண்டு பொடியை நறுக்கி போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு இது கூட தனி மிளகாய் தூள், மஞ்சள் பொடி, கொஞ்சமாக தனியாத்தூள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா காரமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். நான் காரம் கொஞ்சம் அளவாக தான் போட்டிருக்கேன். இப்போ சாட்டே பண்ண வெஜ்ஜீஸும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். ஃபைனலில் கொஞ்சமாக தக்காளி போட்டு லோ ஃப்ளேம்லேயே நம்ம குக் பண்ணால் சூப்பராக வெந்து வந்துடும். இந்த சப்ஜி சப்பாத்திக்கே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் சூடான சாதத்து கூட இந்த ஒரு மிளகா வச்சு சாப்பிட்டு முடிச்சிடுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.